டெக்னாலஜி பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காம்போ நீங்கள் மாற்றிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக காம்போ மாற்றாதவங்க யாருமே இல்லை, டிஸ்பிளே உடஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பொருள் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது டிஸ்பிளே கனெக்ஷன் இங்கேருந்து போகும், அதே நேரத்தில் சிசி போர்டுக்கு இங்கேருந்து கனெக்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து சார்ஜ் ஏறுற யூனிட்டு இங்கேருந்து போகும். சார்ஜ் ஏறுறது, நெட்வொர்க்கு, மைக்கு இதெல்லாம் இதில் இருக்குது. இதிலேருந்து இந்த கனெக்ஷனை வாங்கி இது வழியாக இங்கே மேலே போகும். டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறமும் சில நேரங்களில் மைக்கு, ஸ்பீக்கர் இதெல்லாம் கேட்காம இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கனெக்டர் வேலை செய்யாமல் இருக்கும். இந்த கனெக்டர் நல்லா உத்து பாருங்கள். இந்த கனெக்டரு இதில் இருந்து கனெக்ஷன் எடுத்து இது வழியாக பாருங்கள், இது வழியாக தான் வருது, இங்கே வரல. இது வழியாக இப்படியே வந்து நேராக மேலே போகுது. ஸோ நீங்கள் புது காம்போ மாற்றிட்டீங்க, ஆனால் அப்போவும் ஏதோ ஒரு குறைபாடு ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் காம்போ மாற்றணும் அவசியம் இல்லை. கடைக்காரங்களும் சிலரும் காம்போவே மாற்றிடுவாங்க. நீங்கள் காம்போவாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னா, பழைய காம்போ, இதே காம்போவை எடுத்து அந்த பழைய காம்போவில் இருக்கிற ஸ்டிப்பை நாம் என்ன பண்ணுவோம், அந்த லைனை மட்டும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போது இதுலேருந்து நமக்கு லைன் கிடச்சிடும். இது தேவையில்லை, ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக மாற்ற போகிற காம்போவில் இது வந்துடும். ஸோ இதை மட்டும் தனியாக மாற்றிடணும். இதை மாற்றிட்டோமா, சிசி போர்டில் கனெக்ஷனாக இருந்து சிசி போர்டில் இருந்து தகவலை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இது மேலே போர்டில், மெயின் போர்டில் கொடுத்துரும். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு காம்போ வாங்குவீங்க, இப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு காம்போ வாங்குவீங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு காம்போ வாங்குவீங்க. அந்த காம்போவில் வழக்கம் போல் இதை ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஏற்கனவே வந்து வாங்கி இதில் வரல. ஸோ இதில் வந்து கனெக்ஷன் வரல. அந்த கனெக்ஷன் வரதுனால இதை கட் பண்ணி விட்ட வேண்டியதான். மேலே இது மாதிரி 2 இருக்கும், அதையும் கட் பண்ணி விட்டு தான் டிஸ்பிளேக்கு வர கனெக்ஷனை மட்டும். ஸோ அந்த காம்போலையும் இந்த மாதிரி 2 இருக்கும். அதாவது ஒர்க் பண்ணாத ஒரு பொருளில் இருக்கிற காம்போவில் இதை மட்டும் கனெக்ட் பண்ணிடணும். பழைய காம்போவில் இருக்கிற இந்த ஸ்டிப்பை மட்டும் கட் பண்ணிக்கிறணும். ஸோ உங்களுக்கு இந்த 2 பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ தான். கொஞ்சம் டெக்னிக்கலாக வேலை செய்கிறவங்களுக்கு இது புரியும், மக்களுக்கு கொஞ்சம் புரியுது சிரமமாக இருக்கும். கடைக்காரங்களுக்கு இது நல்லா புரியும். எப்போவுமே காம்போ மாற்றிக்கிட்டே இருக்க அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன டெக்னாலஜி. உங்கள் காசும் சேவ் ஆகும், கஸ்டமர் காசும் சேவ் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.